உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் நம்ம இவ்வளவு நேரம் ஆவலா காத்துட்டு இருந்த கதை போமா. பிருந்தா, நீ கதை போமால கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமே. கிட்டத்தட்ட 24 இயர்ஸா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஆக்டரா இருந்துட்டு இருந்தாரு. இப்ப புது பரிமாணமா டைரக்டரா களம் இறங்கிட்டாரு. யாரும் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் ஆக்டர் விஷ்ணுபிரியன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். 2002 அப்ப வந்து பிருந்தா உனக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு ஒரு வயசு சார். ஒரு வயசுதான். ஓப்பனிங்க ரொம்ப வயசானவனு காமிக்கிறதுக்கு அப்படிலாம் நாங்க சொல்லல. அப்படி இருக்க மாட்டேன். இல்ல, you look very young, like you 30, 31. கரெக்டா? கரெக்டா. இன்னும் ஒரு வயசு அதிகமா சொல்லிட்டீங்க. ஓகே. 30s. சோ 2002 வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி நிழல் கூத்து வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ 24 வருஷம் ஆயிடுச்சு நீங்க நம்ம சினிமாக்கு வந்து. ஸோ இந்த 24 வருஷத்துல சினிமா உங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு சூப்பரான விஷயம்னா என்ன? நிறைய கத்து கொடுத்துருக்கு. இது சிம்பிளான இந்த கொஸ்டினுக்கு குட்டியான பதில் சொல்லிட முடியாது. சினிமா தான் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆக்சுவலா நான் விஷ்ணுபிரியனா எனக்கு இந்த பேர்ல நான் எனக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தது வந்து சினிமா தான். அதுக்கு முதல் காரணமா இருந்தது கூத்துப்பட்டறை. ஸோ சினிமா எனக்கு பெரிய விஷயங்களை கொடுத்தது. டோட்டல் லைஃபை என்னோட அடையாளத்தை கொடுத்தது சினிமா தான். சினிமாக்குள்ளதான் வரணுங்கிறது உங்களோட இன்டென்ஷனாவே இருந்ததா சார்? அப்படியெல்லாம் இல்லை. நான் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு நிறைய வேலைகள் செஞ்சேன். சொல்ல போனா ஐ வாஸ் பஸ் கண்டக்டர். ஆமா, அதையும் விட்டு வைக்கல. ஒரு ஐ திங்க் நான் எனக்கு ஆர்டிஓ கையெழுத்து போடும்போது சொல்றாரு முன்னாடி நின்றுட்டு, ஏன்னா அன்னைக்கு தான் என்னுடைய பர்த்டே. ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா கூட இதை உனக்கு வந்து நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். ஸோ எக்ஸாக்ட்லி 18 வருஷம் ஒரு நாளில் நான் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறேன். ஸோ 2 வருஷம் ஒர்க் பண்ணா. வால்பாறை, சாலக்குடி, தென் கேரளாக்குள்ள கொஞ்சம், பொள்ளாச்சியில் கொஞ்ச நாள். ஸோ அப்படி இருந்தது ஒரு 2 இயர்ஸ் ஐ வாஸ் கண்டக்டர். ஸோ நிறைய வேலைகள் செஞ்சிருக்கேன். நேரடியாக சினிமாவுக்கு வரல. ஸோ கண்டக்டரா தான் வந்து ஸ்டார்ட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ கண்டக்டரா இருக்கும் போது ரஜினி சார் வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணாரா? அவரும் வந்து கண்டக்டரா தான் இருந்து சினிமாக்கு வந்தாரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனால தான் நீங்க சினிமாக்கு வந்தீங்களா? இல்லவே இல்லை. என்னோட லைஃப் ஜேர்னில வந்து அது ஆக்சுவலா நடந்தது. அந்த டைம்ல நல்லா படிக்கிற பையன். ஸோ ஏதாவது வகையில் முன்னேறிவரான்னு நினச்சிட்டு இருந்த போது நமக்கு பெரிய படிக்கிறதுக்கு உண்டான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லாத போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டக்டர், டிரைவர் 2 லைசன்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போனது தான். ஸோ அது நாட் டிசைடட், நாட் பிளான்டு. பட் என்ன படிச்சிருந்தீங்க? எப்படி வந்து இந்த ஜாப் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வீட்டுல எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? எதுக்குப்பா இந்த ஜாப்க்கு போற அந்த மாதிரி கேட்டு மொத்த ஜாதகத்தையும் எடுத்து வைக்கிறதா சொல்லி வயசுல இருந்து வரிசையா வந்துட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஈகர் தான். அது ஆக்சுவலி வந்து நான் வந்து ஆஃப்டர் 10th வந்து என்னுடைய ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஸ்கூல்ல. தென் ஆஃப்டர் தட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியல. ஒரு டிஎம்இ ஜாயின் பண்றதுக்காக பிளான் பண்ணோம். அதுவும் நடக்கல. தென் அப்புறம் தான் நான் கண்டக்டர் ஆனேன். ஓகே. அப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிகாம் பண்ணேன். ஓகே. அப்போ கூட விட்டுறல. ஸோ அது கல்வி தொடர்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், வாழ்நாளெல்லாம் கத்துக்கலாம். சூப்பர். சோ பிகாம் முடிச்சீங்க. முடிச்சதுக்கு அப்புறமாவே கூத்துப்பட்டறை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதையும் முடிக்காம தான் கூத்துப்பட்டறைக்கு வந்தேன். ஓ, பிகாம் முடிக்கல. ஆமா, அதையும் கம்ப்ளீட் பண்ணாம தான் கூத்துப்பட்டறைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அதுல இருந்தேன் நான். கூத்துப்பட்டறை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே நடிகரை வந்து சூப்பரா ட்ரெயின் பண்ணி ஒரு பிரபலமான நடிகரா வந்து மாத்திடுவாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க கூத்துப்பட்டறையில வந்து நடிக்க இல்ல பழக வந்த காலங்கள்ல உங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். இல்ல இப்ப இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் உங்க கூட அந்த டைம்ஸ்ல இருந்தாங்களா? சினிமாவுக்கு ட்ரெயின் பண்றது கூத்துப்பட்டறையோடைய வேலையா இருக்கல. நான் வரும்போது கூத்துப்பட்டறைக்கு சினிமாவோட பெரிய தொடர்புமே கிடையாது. அந்த டைம்ல மாயன் ஒரு படத்துல வந்து நாசர் சாரோட படத்துல வந்து பசுபதி அண்ணன், அப்புறம் கூத்துப்பட்டறைக்கு ஜெயக்குமார் அண்ணன், குமரவேல் அண்ணன், பிரசாத், ஜார்ஜ் அண்ணன் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்டா அவங்க ஃபிலிமுக்குள்ள பெருசா பண்றாங்க. அப்போ கூட படம் வரல. ஆனால் ஸோ சினிமாவுக்கு ட்ரெயின் பண்ணுறது, ஏன்னா அவங்களாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட இட்ஸ் ஃப்ரம் 1977 அப்போ இருந்து இருக்குது கூத்துப்பட்டறை. இப்போ இது கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து அவங்க டோட்டலாக வந்து நாடகத்திற்கான ஒரு அதுவும் மாடர்ன் ஸ்டேஜ், நார்மல் அவங்க யதார்த்த நாடகங்கள் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான நாடகங்கள் தான் நிறையா இருக்கும். முத்துசாமி சாருடைய பிளேஸை வந்து மோஸ்ட்லி ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அது. அதுக்கு ஆனால் நிறையா பண்ணாங்க, வேற நாடகங்களையும் நிறையா பண்ணாங்க.
ஸோ என்னுடைய டைமில் நானும் விதார்த்தும் கிட்டத்தட்ட சேம் இதாக பண்ணுறோம். பாபுன்னு அவரும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஈட்டில எல்லாம் வில்லனா பண்ணியிருப்பாரு. இப்போது நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் வந்து விமல் நான் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு உள்ள வந்த பையன். தென் வந்து குரு சோமசுந்தரம் அப்படிதான், அவன் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தவன். கிட்டத்தட்ட எண்டு டைமில் விஜய் சேதுபதி வந்தார். அப்போ தான் ஆனால் அவர் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தார். அதில் ஆக்டிங் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய பேஷன். எங்களையெல்லாம் அவர் அப்படி அப்படி பார்ப்பார். அவருடைய கேரக்டராகவே சூப்பரான கேரக்டர் இருக்கும். அவர்கிட்ட நின்று நிறைய பேசலாம். அந்த மாதிரியான ஒரு வெரி குட் ஹியூமன் பீயிங் அவர். இன்னைக்கு அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கிறதுங்கிறதெல்லாம் ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. அவ்வளோ பிரமாதமான ஒரு மனிதர். என் வாழ்க்கையை வந்து எந்த நேரத்துலையும் ஒரு கேள்வியோடையோ பார்த்து இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு பார்த்து அதில் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடிய ஒரு செல்ஃப் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அவருக்கு ஒரு டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு மனுஷனாக ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டில் அவர் இருக்கார். தென் குரு சோமசுந்தரம் எல்லாம் பெரிய பெரிய லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து வந்தவர். அவர் எல்லாம் அவர் செய்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய காரியங்கள். சிம்பிளாக சொல்லிட முடியாது, அவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஃபேமிலியை எதிர்த்துட்டு வந்துட்டாரு, சென்னைக்கு வந்துட்டாரு. பெரிய ஸ்ட்ரகிள் தான். இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கிறது இட்ஸ் எ வெரி கிரேட் திங். அவருக்கான பிளேஸ் கிட்டத்தட்ட ஆரண்ய காண்டம் ஆகட்டும், ஜோக்கர் ஆகட்டும், அது குரு சோமசுந்தரத்துக்காகவே ஒரு உருவாக்கப்பட்ட கதையாக இருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு கலைஞர், அவர் சாதாரணமாக சொல்கிற மாதிரி ஒரு லவர் பாயாகவோ ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாட ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெடியாக இருக்கேன் சார் ஹீரோவா நடிக்கிறதுக்கு அப்படின்னு வர மாதிரி வரல. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஃபைட் பண்ண மாட்டேன், நல்லா நடிப்பேன் சார், ஒரு கேரக்டர் கொடுங்க சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வரும்போது அவனுக்கான ஒரு கதையை அந்த சினிமா வச்சிருந்தது. அது அவ்வளோ பெரிய டைரக்டர் தியாகராஜன் குமாரராஜா அப்படின்னு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆமாம் டைரக்டர். அவரெல்லாம் தமிழ் சினிமாவினுடைய பெரிய பொக்கிஷம் அவங்கெல்லாம். ஸோ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ராஜமுருகன் சார் வந்து இவனுக்காகவே ஒரு கதை, அவர் ஒரு டைரக்டர் பிறந்து அவர் கதை எழுதி நீதாண்டா நடிக்கணுங்கிற ஒரு விஷயமா இட்ஸ் எ கிரேட் திங். ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்க. பசுபதி அண்ணன் கூட ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. ஸோ கூத்துப்பற்றை இட்ஸ் ஒரு லெஜெண்டரி பீப்புளை வச்சுருந்தாங்க. அது பிகாஸ் ஆஃப் முத்துசாமி ஐயாவினுடைய அந்த ஒரு ட்ரெயின் அப் தான். நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது காந்தி ஆகட்டும் அல்லது பாரதி ஆகட்டும், ஏதோ ஒரு பெரிய பீப்புளோடைய நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு மனிதரோட அப்பேற்பட்ட ஒரு 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 மாமனிதரோட கூடவே டிராவல் பண்ணேன். அவர் கூடவே உட்காந்து எழுதுறதுக்கு, அவர் சொல்லி கொடுக்கறது, நடிக்கிறதுக்கு பண்ணுறது, ஸ்கிரிப்டை உருவாக்குறது, லைஃப்பை பற்றி அப்பப்போ அவங்க விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு நடிகன் எவ்வளோ பெட்டரா கிளியரான திங்கிங் ஒரு அவன் கிளியரான அவர் அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு டீப்பரான ஒரு நல்ல நடிகனா இருக்க முடியும். அதுக்கான ஸ்பேஸ் கூத்துப்பற்றை வச்சிருந்தது. சூப்பர். ஸோ கூத்துப்பற்றை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. வித்தாத்தா இருக்கட்டும், இல்ல விஜய் சேதுபதியா இருக்கட்டும், பசுபதி, இந்த மாதிரி நிறைய வந்து டேலண்டட் ஆக்டர்ஸ்லாம் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணாங்க. உங்களுக்கு லைட்டா ஒரு ஏக்கம் இருக்கா, நம்மளும் வந்து அவங்க அளவுக்கு வந்து ஷைன் பண்ண முடியலையே, மேபி மூவி செலெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கா உங்களுக்கு? மூவி செலெக்ஷன் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு மூவி பேக்ட்ராப் கிடையாது, ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு கிடையாது. இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நான் வந்ததெல்லாம் நம்ம பசங்க பேசிப்பாங்க. வந்துட்டு நான் தளபதியை வந்து 25 தடவை பார்த்தேன், நாயகன் வந்து நான் 50 தடவை பார்த்தேன். நான் யோசிச்சு பார்த்தோம், மொத்தமாவே நான் அத்தனை படம் தான் பார்த்துருப்பேன் கூத்துப்பட்டு வரும்போது. அவ்வளவுதான் நமக்கு எனக்கு இருந்த ஃப்ரீடம், எனக்கு இருந்த லைஃபோடைய ஸ்பேஸ் அவ்வளவுதான் இருந்தது. ஆனா நம்ம ஒவ்வொன்றையும் ரொம்ப ஆழமா பார்த்துருக்கோம். நிறைய படங்கள்ங்கிற விஷயம் கிடையாது, ஒரு டீப்பரான ஒரு கனெக்ஷன் இருந்தது நமக்கு. அந்த ஒரு சினிமா, ஒரு நடிப்பு, ஸ்கிரிப்டிங். எப்படின்னா அது எப்படி கனெக்ஷன் நான் சொல்றேன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பார். அதாவது டோட்டலா ஒரு புக் மாதிரி இருக்கும், டோட்டலா எல்லா பேப்பரையும் வச்சு படிக்கிறது. லீஃபா எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. நான் போய் விளையாட்டுத்தனமா கேட்குற ஆளும் கிடையாது. அப்பா பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆள். அதனால டோட்டலா வச்சு படிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதுல ஒரு படக்கதை இருக்கும், அதாவது ஸ்டோரி போர்டு இருக்கும், ஒரு 4 இது இருக்கும். அதை படிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஐ வாஸ் சோ யங், மேபி ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கியூரியஸ் இருந்தது இந்த கதைகள் மேல. ஸோ இந்த 4 ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கதையை படிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன், ஒரு மொத்த பேப்பரையும் படிச்சு முடிக்கிற வரைக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் அப்படி ஆரம்பிச்சு அங்கிருந்து வந்த டிராவல். இது சாய்ஸஸ் வந்து தவறா இருந்திருக்கலாம். அது முழுமையா, ஏன்னா எந்த முடிவுமே எடுத்து அதுக்கு விளைவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் இது தப்பா சரியா அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதன் மூலமா பார்க்கும்போது எனக்கு கைட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. நல்ல சப்ஜெக்ட் அப்படின்னு, இதுதான் இப்படி இருக்கும், இப்படிதான் சினிமா பண்ணணும் தெரியல. ஒரு வாய்ப்பு வந்தவே பெருசு நினைச்சுக்கிட்டேன். நான்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கிறது தான் பெருசு போல அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். நல்ல வாய்ப்புன்னு என்னன்னா நமக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் படம் ஆனால் எனக்கு ஒரு கிரேட் ஒரு ஓப்பனிங். எனக்கு வந்து நிழல் குத்துன்னு ஒரு படம்,
அது வந்து அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய அவர் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் அந்த படம் பண்றாரு. ஸோ அதையெல்லாம் என்ன பெருசா பேசினாங்க. நம்ம ஜனநாதன் சார் எல்லாம் வந்து பண்றீங்களா அடூர் கோபாலகிருஷ்ணன் படமா, ஐயோ உட்காருங்க அப்படி தூக்கி இடுப்புல தான் வச்சுக்கல, அந்த அளவுக்கு அவர் பாரு. நான் அப்பதான் தெரியுது இவங்கெல்லாம் இப்படி பண்ணும்போது ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய படம் பண்றோம், எவ்வளவு அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல நம்ம மீரா கதிரவன் இயக்குனர்லாம் வந்து என்னை நேரடியாக கூத்துப்பட்டிக்கு வந்து பார்த்துட்டு போனார். எனக்கு அப்படி என்னடா நம்ம பண்றோம், ஓ அவ்வளோ பெரிய ஆள் போல நம்ம அப்படின்னலாம் நினைச்சிட்டோம்ல. ஆனால் அது கிடையாது. அந்த அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர் பண்ற படத்துல நான் ஒரு பார்ட்டா இருக்க போறேங்கிற அந்த விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா எனக்கு சாய்ஸஸ் தெரியல. என்னோடய சேர்ந்து பண்ணவங்க தான் அஞ்சாதே நரேன், ஆட்டோகிராஃப் மல்லிகா அவங்கெல்லாம். பட் அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அவங்கள அழகா எடுத்துக்கிச்சு. நரேன் எல்லாம் வந்து முன்னாடியே சினிமாக்குள்ள அவர் நிறைய இருந்தார். அவருக்கு தெரிஞ்சு எந்த பக்கம் போனா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். அவரெல்லாம் தேடி வந்து வாய்ப்பு கேட்டார். யார்கிட்ட? அடூர் சார் கிட்ட. எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நமக்கு அதுவா கிடைச்சதுனால நமக்கு தெரியல மீன்ஸ் அது நமக்கு சினிமாவை எப்படி கையாளணும்னு தெரியல. முன்னாடி இன்னைக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. சினிமா கொடுத்தது எல்லாமே ஒரு சிறப்பான விஷயமா கொடுத்துருக்குது. ஏக்கம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயமா எனக்கு நான் ஒரு லைஃப்குள்ள நிறைய விஷயங்கள் கிடைச்சது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கிராமத்துக்காரன். ஒரு சிறிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். நான் வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ஆட்களோட விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆக்டிங் சம்பந்தமா, சினிமா சம்பந்தமா, லைஃப் சம்பந்தமா ஒரு ஜென் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளீட்டா இருந்து ஜென்னை கத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னன்னு கூட நமக்கு சொசைட்டிக்கு பெருசா தெரியாது. நம்ம புத்தரை படிக்கிறவங்க, ஓஷோவை பத்தி படிக்கிறவங்க, இன்னும் அதை பத்தி உங்களுக்கு டீப்பரா கொஸ்டின் பண்றவங்களுக்கு தெரியும். ஜென் மாஸ்டரோட ஐ வாஸ் டிராவல்ட் எ லாங் டைம். ஸோ இதெல்லாம் எனக்கு இங்க கிடைச்சது தான். ஒரு நடிகனா இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் அல்ல. ஒரு நடிகனுடைய மிகப்பெரிய வேலையே தான் யாரு, தான் என்னென்ன ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பேசுறோம் அப்படிங்கறத டீட்டெயிலா கவனிக்க வேண்டியது முத வேலையா இருக்கு. புரியுதுங்களா? ஒரு செல்ஃப் அனலைசர், செல்ஃப் சர்ச். ஸோ இதுதான் ஒரு மனிதனா பிறந்தா அவன் என்ன செய்யணுமோ அதனுடைய முக்கியமான வேலை. ஒரு மனுஷன் என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நடிகனா இருக்கக்கூடிய இடம் பெருசா அதுக்கு உதவுது. ஒரு இடத்துக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம். நான் இப்போ ஒருவேளை நான் ஒரு பெரிய நடிகனா இருந்தேன்னா இப்போ நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன், அது வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. பண்ணியிருப்பானா ஒரு நல்ல நடிகனா ஒரு பெரிய இடத்துக்கு போய் பிரபல நடிகனா இருந்தா கூட நான் டைரக்ஷன் பண்ணியிருப்பேன், கண்டிப்பா பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு இப்போ வந்துருச்சு. அப்படிங்கிறதா இல்லை, ஒரு காரியத்தை நம்ம சரியா செய்யறோம், ஈடுபாட்டோட செய்யறோம், முழுமையோட செய்யறோம் அப்படின்னாவே அது எங்க கொண்டு போகணுமோ அதை எங்க கொண்டு போயிட்டு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா பேசும்போது ஜேர்னி பத்தி பேசும்போது அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப சினிமாக்கு போறேன் அப்படின்னு வந்து வீட்டுல சொன்னோன்னே டக்குன்னு ஓகேப்பா போப்பா அப்படின்ட்டாங்களா, இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சா? நான் வந்து பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன். என்னுடைய அம்மாவுடைய அம்மச்சி கமலாத்தாள்னு ஒரு அவங்க தான் வளர்ந்தாங்க. அப்பா வந்து அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் பாட்டிக்கிட்டு இருந்ததுனால சினிமாவுக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுன்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டிக்கிட்டு இருந்து நான் அவங்களோட லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா, இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் என்னன்னா சுதந்திரம். உன்னுடைய சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி யாரும் எது செஞ்சாலும் ஒத்துக்காதேங்கிற அவங்க ஒரு பெரிய விஷயத்த அவங்க லைஃப் மூலியமா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் தனியா இருந்தாங்க. தனியா தான் சமைச்சுப்பாங்க, தனியா தான் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் போனா என் கையில ஒரு 10 ரூபாயாவது கொடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே ஒழிய காசு கேட்கறதுக்கு நினைக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம காசு கொடுத்தாலும் அதுல கொஞ்சம் நான் எடுத்து திருப்பி வச்சு நீ போற வழியில் செலவு வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னுடைய லைஃபை நான் டிசைட் பண்ணி ஒவ்வொன்றையும் நானா எடுத்துக்கிறது. இதுல நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, தீதும் நன்றும் பிறர் வாராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டோட்டல் லைஃப் அவங்க ஓன் பண்ணாங்க. ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க, யாரையும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க சுதந்திரத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க இறக்கும்போது 100-110 வயசுக்கு மேல இருக்கும். அந்த 100 வயசு டைம்ல நான் சொல்ற வீட்டுல கொண்டு அக்கா வீட்டுல விட்டுட்டு இங்க கொண்டு வர முடியாதுங்கனால விட்டுட்டு வாங்கிருக்கா. அங்க இருக்க முடியல, அவங்க நான் தனியா தான் போயிருப்பேன்னு சொல்லி சண்டை போட்டு வெளியே போறாங்க. கைண்ட் ஆஃப் தட். ஸோ பாட்டி தான் நமக்கு அந்த விஷயத்தை கொடுத்தாங்க. ஸோ உனக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யுமாங்க. ஸோ டோட்டல் பொறுப்பு என்கிட்ட இருந்தது, நான் போலாமா வேண்டாமாங்கிறது. வாய்ப்புகள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அந்த டைம்ஸ்ல எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்ப கூட ஒரு முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து போற மாதிரி இருக்கு. ஃபுல் டைமா ஆர்டிஸ்டா இருக்கவங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்கிறது இல்ல. ஆனா அந்த சோஷியல் மீடியால ரீல்ஸ் போடுறதுலயும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசி அதுல வந்து பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களை வந்து அடுத்த படத்துல காஸ்ட் வந்து பண்ணிடுறாங்கல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. வாய்ப்பு அப்படிங்கிற மேட்டர் கிடையாது. முதல் வாய்ப்பு அப்படிங்கறதுல இல்ல, சரியான வாய்ப்பா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். சரியான வாய்ப்பா, அப்ப சரியான வாய்ப்பு அந்த அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. இங்க ஒரு படம் பண்ணணும்னா
இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. தியேட்டருக்கு ஆளை கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. அப்போ ஒருவேளை தெரிஞ்ச முகமா இருந்தா ஆடியன்ஸ் பார்த்துட்டானா ஐயோ அது இவருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணும். அப்படிதான் சொல்லுவான், இவர் இருக்காரே நல்லா கூட நினைக்க மாட்டான். ஸோ இவருக்கானே அப்போ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி தான் இயக்குனர் ஆகட்டும் ஒரு தயாரிப்பாளரும் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கொஞ்சம் பிரபலம் நம்ம தியேட்டருக்கு ஆட்களை கொண்டு வருமா அப்படிங்கிற முயற்சி தான் அது. இல்லாம எல்லாம் இல்லை. இப்போ நம்ம எந்த வகையிலாவது நம்மளுடைய திறமையை அவங்களுக்கு நிரூபிச்சிருப்போம். இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன்னு காட்டி என்ன ஒரு சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க. நானே அப்படின்னு எக்கச்சக்கமான இந்த 15 வருஷத்துல நம்ம அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் த திங் இஸ், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தயாரிப்பாளராகட்டும் அந்த இயக்குனராகட்டும் அந்த படத்தை எப்படி காப்பாற்றுறது, எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, நம்மளை நம்பி இத்தனை கோடி படம் போட்டிருக்காங்க, இந்த பணத்தை நான் எப்படி எடுத்து கொடுக்கறது, அந்த இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். ஸோ அதனால அது அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான வாய்ப்பான்னு பாருங்க. நீங்க சரியான அந்த கதாபாத்திரத்துக்கு பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா அந்த இயக்குனர் கண்டிப்பா தேர்வு பண்ணுவார். அதுக்கு தான் 90% வாய்ப்பு. அந்த 10% எங்க போயிரும்னா வேற வகையில ஒருவேளை பிரபலமா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஏரியாவில் தான் மாறும். ஆனால் நல்ல கரெக்டான ஆள்னா நம்ம தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்மே வந்து நிழல் குத்துக்கு வந்து என்னுடைய கேரக்டருக்கு வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஆள் கிடைக்கல. அவ்வளோ பெரிய டைரக்டருக்கு அவர் நினைச்ச மாதிரி அவர் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை பண்ணக்கூடிய அந்த உருவ அமைப்பு இருக்கக்கூடிய முக அமைப்பு இருக்கக்கூடிய அந்த இன்னர் அண்ட் அவுட்டர் பர்சனாலிட்டி சேர்ந்து இருக்கக்கூடிய ஆள் இல்லை, அவருக்கு கிடைக்கல. அவர் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் ஆடிஷன் போயிருக்கு, திரிஷூரில் போயிருக்கு. ஆனால் அவருக்கு மனசுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு ஒரு கேப்லேயே இருந்திருக்கு. 5வது நரன் கூட அப்போ வந்து அந்த கேரக்டர் பண்ணுறதா, அப்படி இல்லைன்னா நீ தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பிரசன்னா ராமசாமின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இருக்காங்க. அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்க, நான் அவங்க பிளேல பண்ணியிருக்கேன், அதனால அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பையன் இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் ஒரு ஆள் மூலம் இன்ட்ரோ பண்றாங்க. பாக்குறாரு, சில விஷயங்கள் கேட்கிறாரு, என்ன வந்து அவர் சூஸ் பண்ணிட்டார். ஏன்னா அவர் சூஸ் பண்ணிட்டார். நம்ம ரெசிடென்சி ஹோட்டல்ல தான் அந்த சிக்னல்ல தான் என்னை சட்டையை கழட்டி நடக்க சொன்னாரு. அப்படி போங்க இப்படி வாங்கன்ட்டு இருந்தாரு. நான் வெறும் சட்டையெல்லாம் ரொம்ப உள்ளியா அப்படியெல்லாம் நடந்து போயிட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு ஓகே அவருக்கு நீங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் டிசைட் பண்ணிட்டார் நான் தான் அப்படின்னு. ஏதோ ஒன்று அது என்ன குவாலிட்டி வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த இயக்குனர் என்ன எங்கேயோ வந்து தேடி பிடிச்சார், நான் யார் அவருக்கு இல்லையா? அப்போ அது அப்படி கிடையாது. ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு சரியான வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கிறது நல்லது. வாய்ப்புக்காக காத்திருக்கிறது பெஸ்டா இல்ல வந்து வாய்ப்புக்காக நம்ம வாய் திறந்து கேட்கறது பெஸ்டா? கேட்கறதுனால தவறு கிடையாது. அது ஒரு முயற்சி. கேட்காம விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கேட்டும் கிடைக்கலன்னா வெயிட் பண்றது நல்லது. இப்போ உங்களுக்காக வந்து ஒரு அருமையான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேர் வந்து பாட்டு பாடவா. நீங்க பாடுவீங்க, நான் கேட்கணுமா? கிட்டத்தட்ட ஓகே, அவர் கொஞ்சம் உஷாரா தான் இருக்காரு. சோ நாங்க வந்து பாடி டார்ச்சர் பண்ண போறோம் உங்களை. பாட்டுல இருந்து நாங்க கேள்வி கேட்போம், ஓகேவா? அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். இதுதான் இந்த செக்மெண்டோட ஸ்பெஷாலிட்டி, இதுதான் இந்த செக்மெண்டோட கண்டென்ட். ஓகேவா? ரெடியா? போலாம். நாங்காலே நாங்காலி அத நான் தான் சொல்றேன். மொத்தமா சேர்த்து இப்போ நாகாலி. சோ இதான் பாடல். இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இது கண்டிப்பா நீங்க ஆடியன்ஸ்ட சொல்லி ஆகணும். சினிமானாலே வந்து சூப்பரா சம்பாதிக்கலாம். அதுவும் நீங்க ஆக்டரா வேற நடிச்சிருக்கீங்க, ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. அவர் என்னப்பா சினிமால நடிச்சிட்டாரு, ஒரு பங்களா வச்சிருப்பாரு, ஒரு 2-3 லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. பட் சினிமால இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் வரும், அதுக்கப்புறமா ரொம்ப நாள் வந்து ஒர்க்கே இல்லாம இருக்கும்ல. அப்ப சர்வைவலுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? சினிமா இப்போ இருக்கிற சூழலுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு சபார்டினேட்டா, ஒரு சப்பா தான், ஒரு ப்ரொஃபஷனா தான் வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனா இருக்கு. அதுக்குள்ளேயே இருந்துட்டு சினிமாவை ஒரு டைரக்ஷனுக்கோ அல்லது ஒரு ஆக்டிங்க்கோ இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, அது கிட்டத்தட்ட 50-50 வச்சுக்கிட்டா கூட நம்ம, ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சேஃப் சைடு வந்து நமக்கு வேற ஒரு மணி மேக்கிங்காக, சர்வைவலுக்காக ஒரு விஷயம் தேவைப்படுது. டோட்டலாக சினிமாவை மட்டுமே நம்பி வர முடியல யாருக்குமே. அது அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இல்லை. ஸோ சர்வைவலுக்காக நம்ம பண்ண வேண்டியது, நம்ம இங்கே புதுசாக வரவங்களுக்கு சரி, நம்ம இங்கே நேரடியாக வரோம்னா ஒரு ப்ரொஃபஷனலாக சினிமா சார்ந்து ஏதாவது ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம முயற்சி பண்ணலாம். இப்ப வந்து நிறைய பேர் இப்ப கார்பரேட்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமாவை பார்த்துட்டு ஆஹா பயங்கரமா ஒரு மோகம் ஆயிட்டு நானும் வந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா, சினிமாவே ஃபுல் டைம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா? இல்ல, யாருக்கு உண்மையான பேஷன் இருந்தாலும் சரி உண்மையா இருக்கணும். அது அட்ராக்ட் ஆகி வந்துடக்கூடாது. அது மேல இருக்கிற மோகத்தினால பண்ணிடக்கூடாது. பிளைண்டான வந்ததுனால அதுக்கு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். கண்ணை மூடிட்டு போனோம்னா கண்டிப்பா அடி வாங்குவோம். அதை யாரும் நம்மளை எல்லாம் காப்பாற்றவே முடியாது. அது மோகத்துக்கு பேர். ஆனா எனக்கு இதை செய்யணும்னு இருக்கு சினிமாவில், என்கிட்ட இந்த கதை இருக்கு, அல்லது எனக்குள்ள இந்த ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்லணும்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் இருக்கலாம், பை பர்ஃபார்மிங்காக நான் அதை சொல்லலாம், என்னுடைய ரைட்டிங்கில் சொல்லலாம், என்னுடைய கேமராவில் நான் அதை சொல்லலாம், என்னுடைய பாடலில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு பேஷன் வேணும். அதுக்காக வாட் ஐ எம் டூயிங்
வாட் ஐ ஆம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியரா இருந்தீங்கன்னா யூ கேன் கம். முடியாதுன்னு சொல்ல முடியாது மை பேபி, முடியாதுன்னு சொல்ல கூடாது மை பேபி. இந்த பாடலை நான் ஏன் பாடினேன் அப்படின்னா, நீங்க வந்து நோ சொல்லியிருக்கலாம் ஏதாவது சில படங்களுக்கு, அது வந்து சூப்பர் ஹிட்டா கூட ஆகியிருக்கலாம். நீங்க நோ சொன்ன படங்கள்னா என்னென்ன படங்கள்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நம்ம நோ சொல்ற அளவுக்குலாம். பட் பை அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பண்ண வேண்டிய படம். ஓகே. அந்த என்னுடைய அந்த நான் பண்ண கேரக்டர் பேர் கூட இன்னும் கூட அந்த கேரக்டர்ல விஷ்ணுன்னு தான் இருக்கும். என்னுடைய நண்பன் கார்த்திக் குமார் அதை பண்ணான். அந்த டைரக்டர் அவங்க மேம் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணோம். நம்ம ஒரு எஸ் எ டைரக்டரும் ஒரு ஆக்டருமா ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணோம். அதில் முத்துக்குமார் தான் என்னை கூப்பிட்டு போனான். நடிகர் முத்துக்குமார் இப்போ இருக்கான் இல்லையா, அவனும் கூத்துப்பட்டுருதான். என்னுடைய டீம் எல்லாம் சம்மந்தப்பட்டவங்கலாம். ஸோ அந்த படத்தை நான் மிஸ் பண்ணேன். அது எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு இது இருக்குது. நிறையா இருக்குது. பட் பர்டிகுலர்லி நான் இதை சொல்லலாம். காதல் நான் பண்ண வேண்டிய படம். எண்டு வரைக்கும் அது நான் பண்றதா இருந்தது. பட் எண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்து அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நானும் பாலாஜி சத்யவேல் சாருக்கும் ஒரு பெரிய டிராவல் இருந்தது. ஹீரோவா பண்ண வேண்டியது அந்த பரத் கேரக்டர், அந்த முருகன் கேரக்டர். தென் வந்து களவாணி நான் பண்ண வேண்டிய படம். அப் டு த எண்ட் வரை நானும் சர்குணமும் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். அதை வச்சு யாழ்ப்பாணம்னு ஒரு படம் ஆஸ்கார் மூவிஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்படி மிஸ் ஆயிடுச்சு. பை சான்ஸ் அப்படி மிஸ் ஆனது. அதெல்லாம் அதுவாக நடந்துட்டு. வெப்பம் மட்டும் என்னால் 2 படம் வந்துருச்சு அந்த சந்தர்ப்பத்தில். நான் இங்கே மலேசியா போக வேண்டியதாக போச்சு. இப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே டேட் வந்தது. எப்பவுமே அது நம்ம சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஒரே வந்தால் ஒரு நாள் வந்துடும். எதை பண்றதுன்னு தெரியாது. கடைசியில் எதுவும் பண்ண முடியாத போன ஒரு சூழல் அது. எஸ், அப்படி நடந்தது. வெப்பத்தில் தான் அப்படி நடந்தது. சம்பவக்காரி நீ தாண்டி சம்பவம் செய்யும் சந்தனக்கட்ட நீ தாண்டி. உங்க லைஃப்ல யார் அந்த சம்பவக்காரி? நிறைய இருக்காங்க. நிறைய பெண்கள் நிறைந்தது வாழ்க்கை இல்லையா? எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னுடைய அம்மா ஆகட்டும், என்னுடைய பாட்டி ஆகட்டும், என்னுடைய மனைவி ஆகட்டும், என்னுடைய குழந்தை ஆகட்டும், என்னுடைய பொண்ணு, அவ உண்மையிலே இப்பதான் அவ தான் சம்பவக்காரி. என்னோட டோட்டலா என் லைஃபை திருப்பி வேற பக்கம் டேர்ன் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு நான் டைரக்டரா இருக்கேன்னா அவதான் காரணம். என்ன பண்றாங்க உங்க? அவ எல்கேஜி படிக்கிறா. ஓகே. நானும் ஏதோ இமேஜினேஷன் பண்ணிட்டேன். அவங்கனாலதான் நான் டைரக்டர் ஆனோட எப்படி? எஸ், எனக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணி போன லைஃப். ஐம் கோயிங் டு டு திஸ் ஒன்லி. நான் இதுதான் பண்ண போறேன். எனக்கு இந்த மாதிரி படம் வந்தாதான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பிடிச்சாதான் பண்ணுவேன். அப்படி நல்லா உட்காந்துருந்தோம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. நீ போய் பண்ணு, காசு வேணும், இங்கே போ வேணும் அப்படின்னு ஒரு சூழல் அவ கிரியேட் பண்ணிட்டா. எனக்கு இருந்த அந்த ஃப்ரீடத்தை அடிச்சு உடைச்சிட்டு நீ போயே தீரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. ஸோ நான் அப்படிதான் இந்த டைரக்ஷனுக்குள்ள இறங்குறேன். பட் ஆக்சுவலி ஆஸ் அ ரைட்டரா எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு அந்த விஷயம். ஒரு இமேஜினரியா ஒரு கேரக்டர் நம்ம எழுதுறோம். அது ஃபில்ம்ல மட்டும்தான் பை ஃபுல் ஃபார்மா உருவமா அதை பார்க்க முடியும், லைஃபோட அதை பார்க்க முடியும். வெறும் இமேஜினேஷனா இருக்கிறத ரியலா கொண்டு வரணும்னா சினிமாவுக்கு வர்றது தான் அது ஒரு சரியான ஒரு விஷயம். எஸ், ரைட்டரா என்னை கம்ப்ளீட் பண்ணது சம்பவக்காரி என்னுடைய பொண்ணு தான். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன், ஏ ரக்கிட 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 ஹூ, ரக்கிட 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 ஹூ. சோ என்ன ஆனா நடந்துட்டு போகுதுவா, நான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும் தெரியுமா லைஃப்ல. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு இருப்போம். பட் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள வந்து போயிடுவோம். அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு எப்போ வந்ததா நினைக்கிறீங்க மனதளவுல? எப்படி சொல்றோம், அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? லைஃப் லாங் அப் டு த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்லி மெச்சூர்ட். பிகாஸ் மெச்சூர்ட் நம்ம என்ன சொல்றோம்னா, வர்ற ஒரு சூழலை ஒரு என்னுடைய லைஃப்ல ஆப்போசிட்ல வர ஃபியூச்சர்ல வரதை நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சமாளிச்சிட்டேன், ஈஸியா சமாளிச்சிட்டேன், நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெச்சூர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி கிடையவே கிடையாது. தோல்வியா இருந்தா கூட அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேங்கிறதுக்கு பேர் தான் மெச்சூர். கண்டிப்பா. புரியுதா? சரி, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா, அப்படி கிடையாது. அது மெச்சூர்டு கிடையாது. அதை நான் எவ்வளவு பக்குவமா ஹேண்டில் பண்ணேங்கிறத மெச்சூர். கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுவது சினிமாதான். இந்த பாடல் ஓகேவா? ஸோ இந்த பாடல் பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், கண்டிப்பா சினிமான்னு நீங்க வந்தாச்சு, ஒரு சூப்பரான ஜேர்னி உங்களுக்கு இருக்குல்ல. பட் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்களே, ஆஹா இவங்களாம் என்னோட இன்ஸ்பிரேஷன் பா, இவங்களோட படங்கள்ல எல்லாம் நான் கண்டிப்பா நடிக்கணும்னா எந்தெந்த டேரக்டர்ஸ் சொல்லுங்க? நான் அப்படின்னா பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ பெரிய இது இருக்கு. அவ்வளோ பெரிய எனக்கு வந்து அக்கிரா குரோசாவா சாரோட படங்கள்ல பண்ணணும்னு இருக்கு. அக்கிரா நான் வந்து திரும்ப அந்த ரொசமான் பார்த்துட்டு நான் அசந்து போயிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவையும்.
அந்த இடத்துல அந்த ஒரு 4 கேரக்டர் 3 கேரக்டர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, நம்மளே ரியலா அங்க இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு கூடிய ஒரு படமா இருக்கும் டொரண்டினோட படங்கள். அண்ட் தென் வந்து கிம் கியூடுக்கோட படங்கள், அந்த 4 சீசன்ஸ் ஸ்ப்ரிங் வின்டர் சிம்பர் எல்லாம் என்னை கம்ப்ளீட்டா உடச்சு மாத்தி போட்ட படங்கள். அது நிறைய இருக்கு, லிஸ்ட் அவ்வளோ இருக்கு. அதனால நான் பல ஜென்மம் எடுக்கணும். குறிப்பா சொல்ல போனா மகேந்திரன் சார் இருந்தாருன்னா மகேந்திரன் சாரோட படத்துல நடிக்கணும்னு ஆசை, எனக்கு அவ்வளோ பெரிய ஆசை. ஏன்னா என்ன லைஃப்பை சேஞ்ச் பண்ணி விட்ட படங்கள்ல அவருடைய படங்கள் ரொம்ப முக்கியம். ஜானி ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பெரிய ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஆண் பெண்ணா என்ன எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலியை ஒரு லவ்வை அவ்வளவு பியூரா அவ்வளவு ஈஸியா அவ்வளோ அழகா சொன்ன படம் ஜானி. அவ்வளோ பிரமாதமா இருக்கும். ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணி காமிச்சிருப்பார். அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும் அந்த படத்துக்குள்ள. ஸோ ஜானி அண்ட் பாலச்சந்தர் சார் இருந்தார்னா நான் அவர் படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய சினிமாக்குள்ள தூக்கி போட்ட படங்கள்ல வறுமையின் நிறம் சிவப்பும் ஒன்று. குறிப்பா சொல்றேன். ஓ, நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல எங்கேயோ ஒரு உறவினர், என்னுடைய சித்தப்பா வீட்டில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பொதுகை டிவியில் வந்து இந்த படத்தை பார்க்குறேன். நான் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு தோப்பு, அது ஒரு தென்னந்தோப்பு உள்ள அலைஞ்சிக்கிட்டு கிடக்கேன். ஓ, தோத்து போனா கூட ஹீரோவா, அடிபட்டா கூட ஹீரோவா, கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் அவன் ஹீரோவா? அப்போ ஹீரோங்கிறது வந்து அப்படி கிடையாது, பை தாட், அவனுடைய கருத்துக்களால் அவன் யாரா இருக்கானோ அந்த வகையில தான் அவன் ஹீரோ இருக்கானா அப்படிங்கிற ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஞானமெல்லாம் வந்தது. அப்படிதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இப்போ இருக்கிற டைரக்டர்ஸோட லிஸ்டப் எடுத்துட்டாலும் அது எண்ட்லெஸ். நான் வந்து சொன்ன மாதிரி தியாகராஜன் குமாரராஜா சார் படத்துல அது அவர் போனோம்னா அவங்க வேற ஒரு பிறப்பு கொடுப்பாரு உங்களுக்கு, வேற ஒரு பிறவியா அவங்களுக்கு கொடுப்பாரு, புரியுதுங்க, வேற ஜென்மம் அவங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி வேற ஒரு ஜென்மத்தை கொடுப்பாரு இல்லையா. பாலா சார், மணிரத்னம் சார், வரிசையா நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, நலன் குமாரசாமி இருக்காரு, கார்த்திக் சுப்புராஜ் இருக்காரு, இப்ப இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் பிரமாதமா இருக்காங்க, வேற லெவல்ல. அதாவது நம்ம அப்போ இப்போனெல்லாம் கிடையாது, எல்லா நேரத்திலையும் அற்புதங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு, சிறந்த படைப்புகள் வந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு நல்ல ரசிகனா இருந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு அந்த தீனி இருந்துகிட்டே இருக்கு, அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான். இன்னைக்கு கூட நீங்கள் கேட்ட கேள்வி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி நீங்கள் ஏதாவது ஏக்கா இருக்கானா, இல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா நான் இந்த சினிமாவுக்கு வர காரணமாக இருந்து எனக்குள்ள இருந்த ஒரு ரசிகன். அந்த ரசிகன் தான் அதை பார்த்துவான், நம்மளும் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒன்று வந்தது அவன் தானே. நம்ம பிடிச்சது அவ்வளோ டேஸ்ட்டாக பிடிச்சதுக்காக தான் வந்தோம். அந்த ரசிகன் இன்னும் அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கான், அவ்வளோ பசியோடு இருக்கான், புரியுதா. நம்ம அதனால தான் நான் அவ்வளவு எனர்ஜெட்டிக்காக சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்க முடியுது. ஸோ சினிமா அப்படிங்கிற விஷயத்தை காப்பாத்திட்டு இருக்கிறது, அந்த டேஸ்ட்டை காப்பாத்திட்டு இருக்கிறது, அந்த சோலை காப்பாத்திட்டு இருக்கிறது அந்த ரசிகன் இன்னும் சூப்பரா இருக்கான். அதுக்கு இத்தனை டைரக்டர்ஸும் எனக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்பீடு வேணும், ஸ்பீடு காட்டி போடா நீ, லேட் இல்லாம லேட்டஸ்டாக வாடா நீ. எதிர் நீச்சல் படத்துல இருந்து ஒரு பாடல். ஸ்பீடா சில டைம் சினிமால போனா டக்குன்னு முட்டிட்டோம் அப்படின்னா மொத்தமா போயிடும். லேட் ஆனாலும் நான் லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு உங்க செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நீங்க ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணணும்னா எப்படி சொல்வீங்க? நான் ஜாக்கி சான் படம் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எந்த குழந்தைக்குமே இருக்கும், நமக்கும் வெளியே வந்தா ஒரு 4 பேர் புரட்டி எடுக்கணும்னு தோணும். பறந்து அங்க போய் ஜம்ப் அந்த மேலே ஏறி கீழே இறங்கி கொஞ்சம் இங்க ரவுண்ட் பண்ணி உள்ளுக்குள்ள போய் வெளியே வந்துடலாமான்னு தோணும். ஜாக்கி சான் படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த ஸ்பீடு இருக்குல்ல, செகண்ட்ல அவர் என்ன பண்றாருங்கிறது தெரியும், அவ்வளோ இதா இருக்கும். அந்த ஸ்பீடா பண்ணா கூட அதுல ஒரு மிகப்பெரிய நேர்த்தி இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த அப்படி சொல்ற அதுல ஒரு சிஸ்டம் இருக்கும், அதுல ஒரு முழுமை இருக்கும், அவசரம் மட்டும் இல்லை. அந்த ஸ்பீட் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும், அவ்வளவு கரெக்டா பண்ணுவார், முழுமையா இருக்கும் அது. ஸோ அந்த ஸ்பீடு இட்ஸ் அக்செப்டபிள். when you go, நம்ம சொன்ன வெறும் மோகத்தால உள்ள வர்றதுன்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு அட்ராக்ஷன்ல உள்ள வர்றது. அட்ராக்ஷன் இருக்கு, மோகம் இருக்குன்னா அதுக்குள்ள இறங்கி டீப்பர் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். எதுக்கு? அதை நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிருச்சு. மறுபடியும் அதுக்குள்ள என்டர் ஆகணும்னா அதை நம்ம நிறைய ஸ்டடி பண்ணணும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி சினிமால வந்து இதெல்லாம் வேகமா போனா முட்டிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீ இருந்துட்டே இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. சினிமா அத்தனை கலைகளை டோட்டலா மொத்தத்தையும் வந்து சினிமா எடுத்து உள்ள போட்டு வச்சிருக்கு. நீங்க ஒரு சாமியார் ஆகணும், சன்னியாசி ஆகணும்னா கூட சினிமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த வகையில சொல்றீங்க சார்? இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம், கிடைக்கல நம்ம சாமியாரா போயிடலாம் அப்படின்னு போயிடலாம். இல்ல சார், அப்புறம் வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா வயசாகுதே நீ வந்து ஏன்பா அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு சினிமா தான் இன்னும் வந்து நான் இஷ்டப்படுறேன் அப்படின்னா அதுலயே இருக்கும் போது வேற எந்த தாட்ஸ்மே இல்லைனாலே சாமியார் ஆயிடுவோமே சார். வேற வழி இல்லாம போயிடுவோம் கடைசியா. அப்படி கிடையாது. இது எப்படின்னா உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான். நீங்க என்ன ஆனாலும் சரி, நீங்க
ஒரு ஃபுடியாக இருக்கீங்க, எனக்கு அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் இருக்கும். அங்கேயும் போய் முட்டிக்கு தான் போகிறீங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது. டாக்டர் சொல்லுவார் அதை சாப்பிடாது, இது சாப்பிடாது அப்படின்னு. அப்புறம் டாக்டர் அவன் என்ன சொல்கிறது, கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் செத்து போயிடுறேன், எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற சொல்கிற ஆட்கள் கூட இருக்காங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. எங்கே போனாலும் எந்த விஷயமானாலும் நம்ம முட்டிக்கிட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா சொல்கிறது? இட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற யாருக்குமே கிடைக்காது. எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு வேற, உங்களுக்கு வேற, எல்லாருடைய டிஃப்ரெண்ட் தனித்தனியான ஒரு லைஃபோட பாதையில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல வந்து அப்படிதான் எடுத்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸா எடுக்கணும். உங்களுக்கு கிடைச்சது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க விஷயம். இந்த ஒரு தடவை கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஒரு தடவை கிடைக்காது, வேற கம்ப்ளீட்டா மாறி போயிடும். நீ அந்த வாழ்றதுங்கிறது என்னன்னா யுவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நீ அது கூட கலந்துக்கிற. ஒரு அழுகைனா ஒட்டஞ்சு அழுவுற அளவுக்கு இருக்கா, அழணும், அதோட டீப்பர் வரைக்கும் போகணும். புரியுதா சொல்றது? மகிழ்ச்சியா, சந்தோஷமா, அதை டீட்டெயிலாக அனுபவிக்கணும். புரியுதா நான் சொல்றது? அங்க இருக்குது சன்னியாசி ஆகக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க. நம்ம அருணாச்சலத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான். புரியுதா? ஒன்றை நம்ம டீப்பரா இறங்கிடணும், நிறைய இறங்கிடணும். சுருட்டு உள்ள போய் உட்காந்து அட்ரா சுருட்டு அப்படின்னா ஃபுல்லா அடிச்சுட்டு அப்பா வேணவே வேணான்ட்டு வெளியே ஓடி வந்த மாதிரி. அது கூட வெறுப்பு தான். அது கூட வெறுப்பு கூட வரக்கூடாது. டீட்டெயிலாக நான் சுருட்டை பிடிச்சிட்டேன், இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஸோ வேற ஏதாவது ஒன்று போவோம் அப்படின்னு போகணும். நைஸ். ஸோ பாட்டு பாடவா செக்மெண்ட் அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. இப்போ ஃபைனலான கொஸ்டின், அப்கமிங்கா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? அப்கமிங் 2 படங்கள் வந்து தயாராகிட்டு இருக்கு. ஒன்று ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிட்டு விவாகின்னு ஒரு டைரக்டர், அப்புறம் பஞ்சாப் தமிழன் தோனி அவர் வந்து தயாரிச்சிருக்கிற படம். ஒரு இசபெல்லான்னு ஒரு 2 படம் இஸ் தேர். அண்ட் தென் வந்து சோமபான ரூபசுந்தரன் ஒரு படமும் இட்ஸ் தேர். ஒரு 80% முடிஞ்சு இருக்கு. ஆஸ் அன் ஆக்டரா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா, ஒரு டைரக்டரா நாம ஜஸ்ட் ஒரு படம் ஆரம்பமாய் இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஆவலா காத்துட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே சார், இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா நிறைய மெச்சூர்டு டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து விஷ்ணு பிரியன் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டோம் அப்படின்னே சொல்றோம். அண்ட் நீங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.